இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற பிள்ளைங்கள், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே நம்ம ஜெபிக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம சகோதர சகோதரிகள் தான், எல்லாத்தையும் கர்த்தர் படைச்ச படைப்பு தான். எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற உலக நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தணும், கர்த்தர் ரட்சிக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் நினச்சிக்கிட்டா நம்ம ஜெபிக்கும்போது தான் தேவனாய் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நம்ம அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். அவங்கள ஏசப்பான்னா யாருன்னு தெரியாமல் இருக்கிறவங்கெல்லாம் ஏசப்பா அறிகிற அறிவினால் நிரப்பப்படுறதுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தரும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் நினச்சிவார், தொடுவார், ரட்சிப்பார். உலகத்தை மீட்டெடுக்க வந்த தேவன் நம்ம ஏசப்பா தான். நீங்கள் பாவத்தில் கிடக்கிற மக்களெல்லாம் மீட்டெடுக்கிறது ஏசப்பா தான். பாவ பிடியில் சிக்கி கிடக்கிறாங்களா, தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வருவார் ஆண்டவர். அதுக்காக தான் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி எல்லா பிள்ளைகளுக்காக தான் கிறிஸ்தேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை பண்ண தான் ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தணும். சுத்தமான ரத்தத்தை சிந்தினா தான் அந்த ரத்தத்தினால்தான் மக்கள் விடுதலை பெறுவாங்க. அதனால் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் வைத்திருக்கிறார். கண்களை முடிச்சு வைப்போம். நண்பு தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறையா. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லைன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அந்த நாளிலே இப்படி பாதப்படிலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறையா. கல்வ ரத்தத்தினால் எங்களை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. உலகம் முழுது இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியுமப்பா. எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உலகம் முழுந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவனுடைய கரம் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், தகப்பனை, நடுத்தர குடும்பத்தின் பிள்ளைகள், நடுத்தர வயசுள்ள பிள்ளைகள் எல்லாத்தையும் ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் பலன் கொடுங்க ஏசப்பா, பலன் கொடுங்க ஏசப்பா, பலன் கொடுங்கப்பா. இந்த உலகம் ஆண்டவரே கர்த்தாவே, கடைசி காலத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் கர்த்தாவே இந்த நாளில் சோர்ந்து போகிறாங்க தகப்பனே. அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் அவங்களை அமழ்த்துதப்பா. ஆண்டவர் பிரச்சனைக்கு மத்தியில் அவங்க எழும்ப முடியாமல் தவிக்கிறாங்களே ஏசப்பா. எல்லா பிள்ளைகளுமே ஏசப்படைய கரம் அமரட்டும்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டெடுமாண்டவரே, 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 மீட்டெடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியினர் அசைபாட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துறேன் இசப்பா. எல்லா பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டையா, அற்புதமாக இறங்கட்டும் ஐயா, அதிசயமாக இறங்கட்டையா. எல்லாத்தையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. உலகம் முழுவதும் எல்லா மக்களையும் ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ரட்சிங்கப்பா. வாலிபர்கள் ரட்சித்து தாங்க ஏசப்பா. முதியோர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவரே சோதரப்பா. சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. உலகம் முழுவதும் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை மாற்றுங்க ஏசப்பா. அறிகிற அறிவினால் நிரப்புங்கப்பா. மாம்சமான யாவரையும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. எல்லா பிள்ளைகளையும் இப்படி ஆவியை ஊற்றும் ஆண்டவரை, ஆவியை ஊற்றுமப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர செலுத்துற தகப்பனை கர்த்தாவே, சோத்திர தகப்பனை. ஒருவர் கூட கெட்டு வரும் சித்தம் இல்லைப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தமாக இருக்கிற அப்படின்னா ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனை. எல்லா மக்களுமே அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேங்க. கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதியமாண்டரே. ஒருவர் கூட அழிந்து நரகத்துக்கு போயிடக்கூடாதப்பா. ஒருவர் கூட அழிந்து கெட்டு தகப்பனே ஸ்தோத்திரப்பா. அந்த அக்கினி கடலில் விழுந்துடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நியாயத்திற்கு நடக்கும்போது உண்மை விட்டு புறம்பே போயிடக்கூடாது ஏசப்பா. அவங்க எல்லாருமே மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்ப்பா, ரட்சிக்கப்படணும்ப்பா. சந்தோஷத்தோடு பரலோகத்துக்குள்ளே போகணும்ப்பா எல்லா பிள்ளைகளும். ஆண்டவரே எல்லா மக்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. ஒருவர் கூட தகப்பனே உமக்கு புறம்பே இருக்கக்கூடாது ஏசப்பா. எல்லாத்தையும் இந்த அன்புக்குள்ளாக மந்தைக்குள்ளாக குடி சேருமாப்பா. கர்த்தரோடு செய்யுங்கப்பா. எழுப்புதலத்தையும் பற்றி விட்டு கேட்டியா. உலகம் முழுவதுமே ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி விட்டு கேட்டியா. இந்திய தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி விட்டு கேட்டியா. எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி விட்டு கேட்டியா. எல்லா தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி விட்டு கேட்டியா. எல்லா அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒரு எழுப்புதலத்தையும் பற்றி விட்டு கேட்டுமையா, பற்றி விட்டு கேட்டியா, பற்றி விட்டு கேட்டியா. சாத்தாண்டிக்கிறேன் அழிக்கப்படாட்டியா, சாசிக்கிறேன் அழிக்கப்படாட்டியா. எல்லா இருளிங்கிறேன் அக்கினால் இறைக்க சாம்பலாய் போவதாக இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறையா. மாம்சமான யாவர்களும் ஆவியை ஊற்றுமாண்டவரே, 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 ஊற்றுங்கப்பா.
ஒருவர் கூட கடமை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது ஏசப்பா. எல்லாரும் தகப்பனே ஆத்ம பாரம் நிறைந்த பிள்ளைகளாக மாறட்டியா. கர்த்தர் செய்ய போகிறக்கா ஸ்தோத்திரப்பா. அந்த ஜெபத்துக்கு ரோமாய் செயல்படுற பிசாசி கிரியில கட்டி ஜெபிக்கிறீங்க, விக்கிரகத்தி கிரியில கட்டி ஜெபிக்கிறேன், பொல்லாத மனுஷிய கிரியில கட்டி ஜெபிக்கிறேன், மாம்ச கிரியில் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். அவைகளை அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். சாத்தாடி கிரி அக்கினான் இறக்கி விட்டு சாம்பலாய் போதான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஒரு எழுப்புதலத்தை பற்றி படிக்கட்டியா. எல்லா ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் அக்கினியை போடுங்கப்பா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுங்கய்யா. எல்லா மக்களும் கர்த்தருக்காக வைராக்கி கொண்டு முழங்கால் போடட்டும் தான் கப்பனை. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியுமாப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தலைவர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா, அதிகாரிகளை ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லாம் அரசியல்வாதி ரட்சிங்கப்பா. அவங்கெல்லாம் தகப்பனே உண்மை அறியாமல் இருக்காங்கப்பா. உண்மை அறிகிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. உண்மை அறிகிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. கல்லான இருதயங்களை அகற்றி போடுங்கப்பா. சதியான இருதயங்களை கொடுங்க தகப்பனே. உங்கள் வல்லமை வெளிப்படட்டே ஏசப்பா. எல்லா தலைவர்களும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லாருமே உமக்கு பிரியமான பிள்ளைகள் தான்ப்பா. ஆண்டவர் உண்மை அறியாமல் இருக்காங்க. அதான் தகப்பனே யாராக இருந்தாலும் சரிதான்ப்பா. உமது நாமத்துக்கு விரோதமாக எழுப்புறாங்கன்னா உண்மை அறியாமல் இருக்கிறதா தான்ப்பா அவங்க எழும்புறாங்க. அவங்கள ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. உண்மை அறிகிற அறிவினால் நிரப்புங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடிங்கப்பா. ரட்சிப்பின் கரத்தை நீட்டுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இப்படி கரம் அமரட்டியா. ரட்சித்து கர்த்தாவை இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒரு எழுப்புதத்தையும் பற்றி பெட்டி கேட்டியா. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மதுபான கடையில் எங்கே பார்த்தாலும் கூட்டப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நேற்று தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டில் தகப்பனே ஸ்தோத்திரியா. தூத்துக்குடி பட்டணத்தில் கர்த்தாவே அன்னத்தாய் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு காண்டவரே பிராந்தி கடை, என்ன கடைன்னு தெரியல. அந்த பிராந்தி கடையில் தகப்பனே கூட்டம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. அப்படி இருக்காங்கப்பா. மதுபான கடையில் கூட்டம் பெரிய கிடக்கப்பா. ரோட்டில் விழுந்து கிடக்காங்கப்பா. ரோட்டில் உருண்டுட்டு கிடக்காங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இதுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ண மாட்டீரா ஆண்டவரே. முடிவு உண்டு பண்ண மாட்டீரா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. நான் வந்த கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. மதுபான கடையை அகற்றிடுவேன்னு சொல்லி தகப்பனே. மதுபான கடையில் நாங்கள் இதனால அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கலப்பா. நேற்று அவ்வளோ ஒரு பயங்கரமாக கூட்டத்தை பார்த்தோம் ராஜா. ராத்திரியில் தகப்பனே அப்படி ஒரு கூட்டங்கப்பா. கர்த்தாவே இதுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுங்கப்பா. அந்த மதுபான கடைகளுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுங்கப்பா. இந்த மதுபான கடைக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுங்க ஏசப்பா. உண்டு பண்ண மாட்டவரே. அதை லாக் பண்ணுங்க ஏசப்பா. மதுபான கடையை லாக் பண்ணுங்கப்பா. எல்லாம் மதுபான கடையை லாக் பண்ணுங்க ஏசப்பா. உடைய காரம் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். மக்கள் ஆண்டவரை வீணா அழிந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. குடித்து தகப்பனே ஸ்தோத்திரம். நுரையீரெல்லாம் கெட்டு போயிருமே ராஜா. ஆண்டவரே குடல் பகுதியில் அழுகி போயிருமே கர்த்தாவை. இறங்கும் ஆண்டவரை, இறங்கும் ஆண்டவரை, இறங்கும் ஆண்டவரை, இறங்கும் ஆண்டவரை, இறங்குமப்பா. மதுபான கடைகள் எங்கெங்கெல்லாம் திறந்து வைத்திருக்கிறாங்களே கர்த்தருடைய கரம் கிரியை செய்து தகப்பனே அதெல்லாம் இழுத்து பூட்டுங்க ஏசப்பா. அந்த மதுபான கடையில் நான் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த நாட்டில் நான் மதுபான கடை பூட்டியிருக்காங்க திறந்துருக்காங்களோ அங்கே எல்லாத்தையும் நீ பூட்டுங்கப்பா. அதுமாரி மக்களுக்கு ஒரு பயத்தை கொடுமாண்டவரே, பயத்தை கொடுமாண்டவரே, பயத்தை கொடுங்க ஐயா. மதுபான கடை திறக்க வேண்டும் சொல்லும் போதே அவங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் கர்த்தர் கொடுக்க முடியா ஜெபிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரிதான் ஆண்டவரே. மதுபான கடையில் தகப்பனே தொடர்பு வைத்திருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. மதுபானத்தை தேடி போகிறவனுக்கு ஐயோன்னு சொன்னீரே சாப்பா. ஆண்டவர் இப்படிப்பட்ட பாவங்களை செய்து ஜனங்களை வம்பாக தகப்பனை கொண்டு இருக்கிறாங்களையா. பணங்களை பிடிங்கி கொண்டு இருக்கிறாங்களே தகப்பனை. குடும்பங்களுக்கு கூட கொண்டு போகாத விடு. அதுமாரி எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்லி அறிகிறாங்களே சுவாமி. தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேயா. ஒரு முடிவு உண்டு பண்ணுங்க தகப்பனை ஏசப்பா. ஒரு முடிவை உண்டு பண்ணுங்க தகப்பனே. ஒரு முடிவை உண்டு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே சோத்திரையா. உலகம் முழுவதற்கு இந்த இடத்துல தான் மதுபானங்கள் பிராந்திகள் தகப்பனை ஒயின்னு தகப்பனை என்னென்ன காரியங்கள் இருக்க போதைகளை தோன்று பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வாங்கப்பா. பின்னாடி எரிச்சு போடுங்கப்பா. எரிச்சு போடுங்கப்பா. மதுபானம் இல்லாத தகப்பனை ஒரு நாடாய் மாற்றுங்கப்பா. தேசமாய் மாற்றுங்கப்பா. ஆண்டுடைய கரம் பொறுப்படுக்கட்டுங்கிற தவை கிரியை செய்ய மாட்டார். மலக்கடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. நீ ஜெபத்தை கேட்குற தேவன், ஜெயம் தருகிற தேவன். ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க, தமிழ்நாடை பரிசுத்தப்படுத்துங்க, உலகம் முழுதுக்கு எல்லா நாடுகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா தேசங்களையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் வாங்கிப்படுங்க. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமெனையா. சோத்திரப்பா. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். குழந்தைகளுக்கப்பா. குழந்தைகள் என்ன பாடுபடுறாங்கப்பா. இந்த குழந்தைகளெல்லாம் தேவகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே குழந்தைகள் வயிற்றில் இருக்கும்போதும் பிரச்சனை. குழந்தை பிறந்த உடனே தகப்பனே தொப்புள் கொடி அறுக்கும்போது அறுத்த உடனே தகப்பனே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்தாலும் தகப்பனை வீட்டில் அடித்து கொண்டுறாங்க தகப்பனை. கையும் காலையும் ஒடிச்சு போட்டு பிள்ளைகள் படாதபாடு படுத்துறாங்கப்பா. பிசாசு சின்ன பின்னமாக சிரிச்சிருக்கான்ப்பா. தேவ கரம் கிரியை செய்துப்பா. கிரியை செய்யுங்கப்பா. ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்கால் தன்
தன் பாலகனை மறப்பலாம், அவள் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன வசனம் கர்த்தாவே. இந்த நாளில் பிள்ளைகளை தாய் மறக்கிறாளே கர்த்தாவே, மறக்கிறாளே கர்த்தாவே, மறக்கிறாளே கர்த்தாவே, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. என்னென்ன எல்லா பிள்ளைகளையும் தேவன் பாதுகாப்பு இருக்கட்டையா தகப்பனே. உயிர் தந்த வல்லமை இறங்கி தகப்பனே அந்த பிள்ளைகள் தேசத்தில் வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்கணும். தேவ வல்லமை கடந்து வரட்டு அப்படியே கத்த செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம்பா. எல்லா பிள்ளைகளுமே தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வாலி பிள்ளைகள் எங்கே போனாலும் பிரச்சனை தான்ப்பா. சிறு குழந்தைகளாலும் பிரச்சனை தான். பண்ற பிள்ளைகள் படித்து 10 வயசு 12 வயசு தாண்ட மாட்டேங்க. பள்ளிக்கூடத்தில் அதுங்களுக்கு பிரச்சனை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடத்தில் அடித்து கொண்டு போட்டுருந்தாங்க ஏசப்பா. என்ன தப்பு வாலி பிள்ளைங்கள் ஆகிட்டுனா பெண் பிள்ளைகளுக்கும் அங்கே பிரச்சனை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை தான், ரோட்டில் போனாலும் பிரச்சனை தான், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை தான். தூக்கிட்டு போயிடுறவனு தகப்பனே கர்த்தாவே. இதுக்கு கர்த்தா நியாயம் செய்ய மாட்டீர் ஐயா. இதுக்கு தீர்ப்பு செய்யும் ஆண்டவரே, நியாயம் செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் நியாயாதிபதியாக இறங்கி வாருமப்பா. ஆண்டவரே என்ன பாவங்களை செய்ய வைக்காமப்பா. அந்த மக்கள் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்கப்பா. அந்த விசாசு இந்த மக்களை எப்படி பாடு படுத்தி வெறியை உண்டு பண்ணி ஐயா பிள்ளைகளை கடத்தி தகப்பனே ஸ்தோத்திரம் கொண்டு போட்டுருந்தானே தகப்பனே. கத்தை இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் கரம் கிரியை வச்சுட்டு அப்படியே கத்தை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாலிய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. வாலிய பிள்ளைகள் மேலே தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். அவங்களுக்கு எதிர்காலத்தை நீ பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கலங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறான் ஆண்டவரே. தோரி சாகா தேரி மக்கத்தார வரி சாலா வரி கபா தோரி ஷாகா தேரி மக்கத்தார வரி சாலா வரி கபா. ஆவியானவரே நீர் ஆட்கொண்டு வழி எடுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. திருமணத்துக்கு காத்துப்பிள்ளைக்கு ஏற்ற துணை கொடுத்து திருமணத்தை ஆசீர்வதித்து கொடுங்க இசப்பா. குழந்தைக்காய் காத்துப்பிள்ளை குழந்தை வாய்க்கத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாய் பிள்ளைமா ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை கத்தை இணைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துக்கொள்ளுங்க. ஐயா முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரெல்லாம் தொடங்கப்பா. ஒருவேளை சாப்பாடு கிடைக்காம கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. எத்தனை ஏக்கரப்பா. அவ்வளோ ஏக்கர்லேயும் தகப்பனே பிள்ளைகள் பிடிங்கிட்டு நடுரோட்டில் விட்டுருக்காங்களப்பா தாயே. ஆண்டு இந்த நாளைக்கு செல்லில் பார்த்து இந்த தகப்பனே கர்த்தாவே நீரை கிரியை செய்யுங்கப்பா. கரம் பொறுப்படுக்கட்டும். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்கள் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. முதியோர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பெலன் கொடுங்க ஏசப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேனப்பா. அந்த ஜெபலுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் மைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தாவே ஜெபத்தை கேட்டு இந்த திதியில் கோடான கொடி சோத்திரப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் நாம் மாத்திரம் மைப்படட்டும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு சாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தரை சகல உபயோகம் மாறாதே. ஆமேன்.